ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு ஆட் எலமெண்ட்ஸ் டு ஏ லிஸ்ட். அதாவது நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு புதுசாக ஒரு வேல்யூஸை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு ஆட் எலமெண்ட்ஸ் டு ஏ லிஸ்ட். ஓகே, நான் அந்த லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு இன்னும் அடிஷ்னலாக ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ அது எப்படி கோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸ்கொயர் பிராக்கெட் 21, 55, 44, 88 சம்திங் நான் ஒரு வேல்யூஸை கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ள சம் வேல்யூஸை கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ டபுள் கோட்டேஷனுக்குள்ள பிஃபோர் அப்பண்ட், அதாவது அப்பண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்ட்ரிங் கொடுத்தது, ஸ்ட்ரிங்கில் பிஃபோர் அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எதில் இருக்கிறது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லிஸ்ட்ல இருக்கிறத வேல்யூஸை பிரிண்ட் ஆகணும். நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பண்ட் ஆகணும். அதாவது இப்போ நான் புதுசாக ஒரு வேல்யூஸை கொடுக்க போறேன். அந்த வேல்யூஸ் எப்படி இதுக்கு முன்னாடி இருக்க லிஸ்ட் இதுல அந்த வேல்யூஸை ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸ்குள்ள இருக்க வேல்யூஸ் தான் எனக்கு புதுசா ஜாயின் ஆகணும். அதுக்கு நான் அந்த லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் டாட் அப்பண்ட். ஓகே, அப்பண்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அப்பண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா அடிஷனலா ஒரு எலமெண்ட் ஆட் ஆகும். ஸோ அந்த அப்பண்ட்குள்ள அந்த நம்பர், இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு புதுசா ஒரு வேல்யூஸ் ஆட் ஆகணும். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், நம்பர் டாட் அப்பண்ட். ஸோ இந்த ஓப்பன் பேஸ் க்ளோஸ் பேஸ்க்குள்ள எனக்கு 88. ஓகே, ஸோ இந்த 88ங்கிறத எனக்கு புதுசா இதுக்குள்ள வேல்யூஸ் ஆட் ஆகணும். அதுக்கு தான் வந்து இந்த 88 நம்பர் டாட் அப்பண்ட் 88 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, எனக்கு இதை பிரிண்ட் பண்ணணுமா இல்லையா? ஸோ இதை கொடுத்துட்ட ஃபங்க்ஷனை கொடுத்துட்டா மட்டும் போதாது, இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். பிரிண்ட் டபுள் கோட்டேஷனுக்குள்ள ஆஃப்டர் அப்பண்ட், அதாவது பிஃபோர் அப்பண்ட் இருக்கு, பிஃபோர் அப்பண்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் அப்பண்ட் நான் ஒரு வேல்யூஸை கொடுத்துருக்கேன் ஆஃப்டர் அப்பண்டுக்கு அப்புறம். ஸோ அந்த வேல்யூஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகும். ஆஃப்டர் அப்பண்ட் கமா. ஸோ எனக்கு எந்த லிஸ்ட் பிரிண்ட் ஆகணும், நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் தான் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணி பார்க்குறோம். சி தட் ஃபர்ஸ்ட் அப்பன்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் அப்பன்ல நான் இங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் அப்பன்ல என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 85க்கு அப்புறம் நான் இங்க கொடுத்துருக்க 88 வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு. அதாவது ஒரு எலமெண்ட் புதுசா ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு வேல்யூஸ் என்டர் பண்ணிருக்கேன். அந்த வேல்யூஸை ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதாவது பிஃபோர் அப்பன் தான் அந்த வேல்யூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போறேன். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு நம்பர் டாட் அப்பெண்ட் நான் என்ன வேல்யூஸ் ஆட் பண்ண போறோம் அந்த வேல்யூஸ் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ ஆஃப்டர் அப்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்பர் அப்படிங்கிற லிஸ்ட்டை இங்க வந்து டிஃபைன் பண்றோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த பிஃபோர் அப்பெண்ட் ஆஃப்டர் அப்பெண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நம்பர்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸ், அதுக்கப்புறம் புதுசா ஆட் பண்ண வேல்யூஸோட சேர்ந்து நமக்கு ஷோ ஆகுது அவுட்புட். திஸ் இஸ் தி ப்ரோக்ராம். தேங்க்யூ.